Hi, NCRT grade 11 chapter 4 chemical bonding உடைய book back answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.8. Although geometries of NS3 and H2O molecules are distorted tetrahedral, bond angle in water is less than that of ammonia. Discuss அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே ஜாமெண்ட்ரி என்னதான் வருது நமக்கு டெட்ராஹைட்ரல் தான். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு NS3 இங்கே நான் எழுதிக்கிறேன். சரியா? ஸோ ஐ கேன் ஸ்பிளிட் இட் இன்ட்டு 2. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ரைட், இந்த சைடு நான் வாட்டர் வச்சுக்கிறேன் H2O. ஸோ ரெண்டையும் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ NS3க்கு n வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். n தட் இஸ் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ என்னுக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 5, 5 ப்ளஸ் சப்ஸ்டிட்யூயன்ட் 3 டிவைட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ என்ன வரும்? sp3 வரும். இங்கே வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் சென்டர் ஆட்டம். அப்போ என்ன தட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிஜனுக்கு 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் 2 சப்ஸ்டிட்யூயன்ட் ஹைட்ரஜன் டிவைட் பை 2 போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்? அகைன் இங்கேயும் 4, இங்கேயும் sp3 தான். ஸோ இதுக்கும் ஜாமெண்ட்ரி என்ன தான் வரும்? டெட்ராஹைட்ரல் தான். ரைட், ஸோ இதுக்கும் ஜாமெண்ட்ரி என்ன தான் வரும்? டெட்ராஹைட்ரல் தான். பட் லோன் பேர்ஸ் தான் இங்கே பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணுது. ஸோ இங்கே லோன் பேர் கவுண்ட் பாருங்கள். லோன் பேர் தட் இஸ் ஈக்குவல் டு என் வேல்யூ மைனஸ் சப்ஸ்டிட்யூயன்ட் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒரு லோன் பேர். இங்கே லோன் பேர் போடுங்க. இங்கே லோன் பேர் போட்டால் நமக்கு என்ன வரும்? 4 மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 லோன் பேர் வருது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் நான் ஜாமெண்ட்ரி வரையும் போது கவனிங்க, எனக்கு என்ன ஆகும்னா இங்கே சென்டரில் நைட்ரஜன் இருக்கும். ரைட், ஸோ நான் இந்த மாதிரி வரைவேனா, இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இட் வில் பி என்னது? பிரமிடல். இங்கே லோன் பேர் இருக்கும். ரைட், வாட்டருக்கு நான் வரையும் போதும் சேம் அதே ஜாமெண்ட்ரி தான். அப்போ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்? இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர். ஸோ இங்கே ஹைட்ரஜன், இங்கே நமக்கு என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இட் இஸ் அ பென் ஷேப். ஸோ அப்போ இது என்ன ஷேப் வரும் நமக்கு? இது பிரமிடல் வரும். ரைட், இது என்ன வரும் நமக்கு? பென் ஷேப் வரும். ரைட்டா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா பாண்ட் ஆங்கிள் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுமே வேறு வேறு ஷேப் நமக்கு. ரைட், இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க? டெட்ராஹைட்ரல் தானே, அப்போ என்ன இருக்கணும்? பாண்ட் ஆங்கிள் நமக்கு வந்து ஒரே மாதிரில இருந்திருக்கணும் கேட்பாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு லோன் பேர் இருக்குது. ஸோ இந்த லோன் பேர் அண்ட் இந்த பாண்ட் பேர் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிப்பல் பண்ணும். ஸோ இதுக்கும் இங்கேயும் இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும்? ரிப்பல்ஷன் இருக்கும். அதே மாதிரி இது என்ன பண்ணும்? நமக்கு ரிப்பல் பண்ணும்போது இந்த பாண்ட் உள்ளே வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஆங்கிள் எனக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா 1 லோன் பேர், சாரி 1 2. ஸோ 2 லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்குது பாருங்கள். இது 1. ஸோ இங்கே 1 போகிற பாருங்கள். இது 1, இது 2. ஸோ 2 லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் எனக்கு இங்கே இருக்குது. பட் இங்கே பார்க்கும்போது பாருங்கள், எனக்கு இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் ஃபஸ்ட்டு எனக்கு நான் ரிப்பல் பண்ணும். ஸோ அப்போ என்ன இருக்குது? எனக்கு 1 லோன் பேர் இருக்கும், விச் இஸ் பவர்ஃபுல் ரிப்பல்ஷன். நீங்கள் விஎஸ்சிபிஆல படிச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது 1 லோன் பேர் பாண்ட் பேர், அதே மாதிரி என்னது 1 லோன் பேர் பாண்ட் பேர். அப்போனா நமக்கு 2 லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது? ஒரு ரிப்பல்ஷன் எக்ஸ்ட்ரா வருது. என்ன ரிப்பல்ஷனு? லோன் பேர் ரிப்பல்ஷன் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, விச் இஸ் அ பவர்ஃபுல் ரிப்பல்ஷன். அதனால இதோட ஆங்கிள் இன்னும் குறையும். ஸோ அப்போ இதோட வேல்யூ சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அமோனியாவில் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 107 டிகிரி வரும். வாட்டர் பொறுத்த வரைக்கும் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 104 டிகிரி வரும். ஸோ வாட்டரில் நம்ம இதை விட கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே ரிப்பல்ஷன் அதிகம். ஸோ ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும்போது ஆங்கிள் குறையும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் ரீசன். ரைட், ஸோ இதை நீங்கள் தியரிட்டிக்கலாக பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம். சொன்னதை நான் இங்கே என்ன எக்ஸ்பிளேஷன் போட்டேன், இந்த கீழே தியரிட்டிக்கலாக எழுதணும், நம்ம எழுதிக்கணும். எப்படி நைட்ரஜன் கண்டெயின்ஸ் ஒன்லி 1 lone pair of electron, whereas in water molecule we have 2 lone pair of electrons, where we can find another lone pair repulsion. இந்த மாதிரி நீங்கள் போட்டு என்ன பண்ணிக்கணும்? எழுதிக்கணும். ஸோ இதில் கோர் கான்செப்ட் இதுதான். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.